ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் கறியை நம்ம தேங்காயை வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். வீடே மணக்கும் இந்த மீன் கறியை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் கறியை செய்யறதுக்கு இன்றைக்கி நாங்கள் 1/2 கிலோ நெய் மீன் எடுத்துக்கிறோம். இந்த மீனை நல்லா நீட்டாக கழுவி வச்சுருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது முன்னாடி புளியை ஊற வச்சிடலாம். அதுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். ஓகே, இது இருக்கட்டும். நம்ம இப்போ தேங்காயை வறுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு தேங்காயில் பாதி அளவை துருவி சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 தேங்காய் சேர்த்துக்கோம். இனி அடுத்தது 5லிருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். கூடவே 1 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்குவோம். அடுத்தது 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயை நல்லா சிவந்து வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள், இந்த அளவு போதும். இனி அடுத்தது நாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். நாங்கள் கலருக்கு வேண்டி தான் இந்த மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சாதாரண மிளகாய் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஓகே, இப்போ நம்ம இதே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போவுமே ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். இப்போ மசாலா நல்லா ஆறியாச்சு. இன்னி இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்னி அடுத்தது நம்ம மீன் கறி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கும். இனி அடுத்தது நறுக்கிய ஒரு தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளியை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2-3 தடவை லைட்டாக கிளறி விட்டால் போதும். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரையும் தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம முதல்ல ஊற வச்ச புளியை நல்லா பிசைஞ்சு அதில் உள்ள சாறை ஊற்றிக்கலாம். இன்னி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ மீனை சேர்க்க வேண்டாம். கறி நல்லா கொதிச்சு வந்ததும் மீனை சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல மீனை சேர்த்துட்டு வந்தால் மீன் பொடிஞ்சிரும். அதனால் நல்லா கொதிச்ச பிறகு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, கறி நல்லா கொதிச்சாச்சு. இனி நம்ம மீனை ஒரு துண்டாக எடுத்து உள்ளே போட்டுடலாம். மீனை போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இடையில ஒருத்தர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கறியை அலசி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக சுற்றி கிளறி விட்டுக்கோங்க. இனி அடுத்தது பழையபடியும் மூடி வச்சிடலாம். இந்த கறி நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவு நம்ம குக் பண்ணிக்குவோம். பாருங்க, நல்லா கறி வத்தி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு.
இனி நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம வந்து கடுகு கருவேப்பிலாம் தாளித்து ஊற்றிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஓகே, இதை எடுத்து அப்படி நம்ம அந்த மீன் கறியில் ஊற்றிக்கலாம். இப்போமே வாசனை வந்து கம கமன்னு வீசுது. பார்க்கும்போதே நாக்கில் தண்ணி ஊறுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.